இருந்து 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை அதிமுக ஊழல் கட்சி என்று சொன்ன விஜய், இன்னொன்று பாஜக கூட்டணியில் மற்றும் சில கட்சிகள் என்று சொன்னவர், அதிமுக பேரை கூட சொல்ல ரொம்ப இலக்கணமாக பேசியவர்கள் இன்றைக்கு நமது நண்பர்கள். அவர்கள் எத்தனையோ மன வருத்தம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் விஜயை ஆதரிப்பது அறம் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அம்மாவின் ஆட்சி வர வேண்டுங்கிறாங்க. அவங்க போய் நம்ம கட்சியை அழைக்க நினைக்கிற தாவேகா கூட போய் ஆதரிக்கிறது எப்படி நியாயம்? இன்னும் சொல்ல போகிறேன், பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் போட்டிக்கிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஒருவர்கள் வெளியேறிவிட்டோம் என்று சொல்வது எப்படி நியாயம்? நாங்கள் அதிமுக கூட்டு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். ஏன்னா நீங்கள் கேட்குறது படி சொல்லிடுறேன், நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிறோம். எல்லோரும் சொல்கிறாங்க எலெக்ஷன் வந்துடக்கூடாது, இன்னொரு எலெக்ஷனை தாங்காது, அதுக்காக நாங்கள் வெளியில் வந்து ஆதரிக்கிறோம்னு சொல்கிறதோ, அவர்களை ஆதரிப்பது மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் போய் முட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறதோ, அமைச்சர் பதவிக்காக அங்கே போய் சேர்ந்து புலகாங்கீதம் அடைவதோ, இது வந்து ஜனநாயகத்தில் தர்மத்திற்கு எதிரானது. சட்டப்படி வேணால் காங்கிரஸில் 5 எம்எல்ஏக்கள் போனது வேணால் சட்டப்படி சரியாக இருக்கலாம். மக்கள் இதெல்லாம் பார்த்து கொள்ளிட்டு தான் இருக்காங்க. அந்த 5 தொகுதியில் அவங்க அப்போனா தாவேகாவுக்கே ஓட்டு போட்டிருக்காங்களே, தாவேகாவுக்கே ஓட்டு போட்டிருக்கலாமே. மன்னார்குடியில் தாவேகாவுக்கே ஓட்டு போட்டிருக்கலாமே. தாவேகா 3வது இடம் தான் வந்துச்சு. எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு உங்களை செஞ்சுத்தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்ருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றிய அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி வருவோம். உறுதியாக இந்த ஆட்சிக்கு கஷ்டகாலம்தான். இன்னும் சொல்ல போகிற இப்போ விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எவ்வளோ நாள் தாங்கி பிடிப்பார்கள்? 6 மாதம் தாங்குவாங்களா? அதனால் இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்பது ஊசலாடி கொண்டு இருக்கிறது.